Taste the Daily. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 34 மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சார்பில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் வருகின்ற 31ஆம் தேதி அன்று மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதி விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக பிப்ரவரி 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு ஜனவரி 28ஆம் தேதி நிறுத்தப்படும். இந்த முறை ஜூன் 28ஆம் தேதி தான் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் சம்பா, தாளாடி பயிர் விவசாய சாகுபடி பணி தாமதமாகியது. அவை தற்போது அறுவடைக்கு தயாராகவில்லை. இதனால் வழக்கம் போல் ஜனவரி 28ஆம் தேதி அன்று தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் பயிர்கள் கருகிவிடும் எனவும் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க விடிய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட்டு ஜனவரி 28ஆம் தேதி மூடுவது பாசனத்துக்காக மூடுவது வழக்கம். இந்த வருஷத்தை பொறுத்தளவில் தண்ணி ஜூன் மாதம் 28ஆம் தேதி தான் திறந்து விட்டாங்க. 16 நாள் லேட்டாக திறந்து விட்டாங்க. இப்போ பாபநாசம் தொகுதியில் பார்க்க எல்லா பழமாகவும் பச்சையாக இருக்குன்னு கருதுவல்ல, எல்லாமே பச்சையாக இருக்குது. அதனால் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இதே தண்ணி நீங்கள் தொடர்ந்து விட்டுட்டு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே மேட்டூர் டேமை இந்த பாசனத்துக்கு இந்த வருஷத்துக்கான உள்ள தண்ணியை நிறுத்திக்கலாம். அதுக்கு இடையில தண்ணியை நிப்பாட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பச்சையாக இருக்கிறதெல்லாம் பாதிக்கும். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற ஐடி நிறுவனம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மற்றும் பெங்களூருவில் இயங்கி வந்த இந்நிறுவனம் கடந்த 25ஆம் தேதியுடன் மூடப்பட்டதால் 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும் கோவையில் மட்டும் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். முன்னதாக மனு அளிக்க வந்தவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஜக்கனாரை ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட காங்கிரீட் சாலையை முன்னாள் குன்னூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏ ராமு திறந்து வைத்தார். சாலை வசதி செய்து தருமாறு அரப்பேட்டு கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அறிவிப்பு பலகை மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். உட்லண்ட்ஸ் எஸ்டேட்டிலிருந்து குன்னூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து காட்டேரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு பலகையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 8 பேர் காயமடைந்த நிலையில் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஒற்றை காட்டு யானையின் அட்டகாசத்தால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சென்னம்பட்டி வனச்சரக பகுதியை ஒட்டி ஜர்த்தல் கிராமத்திற்குள் இரவில் புகுந்த யானை பச்சமுத்து என்பவரின் தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியது. இதனை அறிந்த பச்சமுத்துவும் அக்கம்பக்க தோட்டத்தின் உரிமையாளர்களும் சேர்ந்து தீப்பந்தம் கொளுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானை வெளியே வராமல் இருக்க ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதியில் குண்டும் குழியுமான சாலைகளால் விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் குறிப்பாக அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள பள்ளி அருகே உள்ள சாலை மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் மிதிவண்டியில் செல்லும் மாணவர்கள் மற்றும் அந்த சாலையை பயன்படுத்துபவர்கள் தடுமாறி கீழே விழுந்து பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திமுக மாநகராட்சியிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர்.